உலக அரசியலின் மிக முக்கியமான மேடைகளில் ஒன்றாக கருதப்படும் G7 உச்சிமாநாட்டில் மீண்டும் இந்தியாவின் குரல் வலிமையாக ஒலித்தது. அந்த குரல் வெறும் 140 கோடி இந்தியர்களின் குரல் மட்டுமல்ல, தெற்காசிய நாடுகள், வளரும் உலக நாடுகள் மற்றும் உலகத்திற்கின் எதிர்பார்ப்புகளையும் சுமந்த குரலாக அது மாறியது. உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்திகள் ஒன்றாக அமரும் மேடையில் இன்று இந்திய பிரதமர் மோடி பேசும்போது, உலகம் இந்தியாவை ஒரு சாதாரண வளர்ந்து வரும் நாடாக அல்ல, உலக விவகாரங்களில் தீர்மானிக்கும் சக்தியாக பார்க்க தொடங்கியுள்ளது. ஒரு காலத்தில் உலக அரங்குகளில் இந்தியா அழைக்கப்பட்டு அமர்த்தப்படும் நாடாக இருந்தது. இன்று இந்தியா இல்லாமல் உலக விவாதங்கள் முழுமையடையாத நிலை உருவாகியுள்ளது. அதற்கான மிகப்பெரிய சான்றாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக G7 மாநாடுகளுக்கு இந்தியா சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்படுவது பார்க்கப்படுகிறது. இந்த முறை G7 மாநாட்டில் பிரதமர் மோடி முன்வைத்த செய்தி மிகவும் தெளிவானது. உலகம் இன்று வளங்களின் பற்றாக்குறையால் அல்ல, நம்பிக்கையின் பற்றாக்குறையால் பாதிக்கப்படுகிறது என்ற அவரது கருத்து உலக தலைவர்களின் கவனத்தை ஈர்த்தது. அதேபோல் கடல் வழித்தடங்கள் பாதுகாப்பு, கடலோடிகளின் பாதுகாப்பு மற்றும் உலக வர்த்தகத்தின் சுதந்திர ஓட்டம் ஆகியவை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உலக பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கும் கடல் வர்த்தக பாதுகாப்பு குறித்து இந்தியா எடுத்துக் கொண்டுள்ள பொறுப்புணர்வை இந்த உரை வெளிப்படுத்தியது. இந்தியாவின் வளர்ச்சி இன்று இந்திய எல்லைகளுக்குள் மட்டும் சுருங்கியது அல்ல. ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் உள்ள பல நாடுகள் தங்களது பிரச்சினைகளை உலக அரங்கில் முன்வைக்க இந்தியாவை நம்புகின்றன. அதனால்தான் G7 மாநாட்டிற்கு புறப்படும் முன்பே உலக தெற்கின் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் இந்தியா பிரதிநிதித்துவப்படுத்தும் என்று பிரதமர் மோடி அறிவித்தார். இது ஒரு அரசியல் அறிக்கை அல்ல, கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா உலக நாடுகளிடம் பெற்றுள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடு. மாநாட்டின் ஓரத்தில் பல உலக தலைவர்களுடன் பிரதமர் மோடி நடத்திய சந்திப்புகளும் இந்தியாவின் உயர்ந்த நிலையை எடுத்துக் காட்டின. ஒரு காலத்தில் உலக மேடைகளில் இந்தியாவின் கருத்து கேட்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்று இந்தியாவின் ஒப்புதல், இந்தியாவின் பங்கு மற்றும் இந்தியாவின் ஆதரவு தேடப்படுகிறது. அதுவே புதிய பாரதத்தின் அடையாளம். G7 மேடையில் மோடி பேசியது இந்தியாவின் சார்பில் மட்டுமல்ல, குரல் இல்லாத நாடுகளின் குரலாகவும், வாய்ப்பு தேடும் உலகின் தெற்கின் நம்பிக்கையாகவும், வளர்ந்து வரும் நாடுகளின் எதிர்கால கனவாகவும் இருந்தது. உலக வல்லரசுகள் அமர்ந்திருந்த மேடையில் இந்தியா ஒரு பார்வையாளராக இல்லை, வழிகாட்டும் சக்தியாக இருந்தது. அதனால்தான் இன்று உலகம் முழுவதும் ஒலிக்கும் ஒரு உண்மை என்னவென்றால், G7 மேடையில் பேசியது இந்திய பிரதமர் மட்டுமல்ல, உலக தெற்கின் குரலாக உயர்ந்த புதிய பாரதமே.